மணி 6:10 ஆயிடுச்சுடா எந்திரிச்சிட்றேன்னு சொல்லி எழுப்பி விட்டாங்க. அப்புறம் நம்ம எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு காலை கடன் கனவெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் விட்டாச்சு. ஜங்ஷன் ரயில்வேல அவர் சென்னை போகிறாரு. அவரை ட்ராப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆர்டர் விழுதுலேருந்து அப்புறம் ஒரு ஆர்டர் இருந்துச்சு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை காட்டோட தான் ஆர்டர் இருந்துச்சு. டீ விழுந்துச்சு. அவர் வயசான ஒருத்தர் இருந்தாங்க, அவங்களுக்கு டீ ஆர்டர் போட்டிருந்தாங்க. நம்ம வெயிட்டிங் டவர் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் கட்டிச்சு. அப்போ கொஞ்சம் நம்ம எடிட் பண்ணிட்டு இருந்தோம். எடிட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓட்டுனது நம்ம இவ்வளோ ஓட்டியிருக்கோம். பார்த்திங்கன்னா 4 ஆர்டர் எடுத்துருக்கோம். 220 ரூபாய்க்கு வண்டி ஓட்டியிருக்கோம். இன்றைக்கி 9:30க்கெலாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் வேலை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 80, 70, 36. அப்புறம் ஃபஸ்ட்டு ஆர்டர் எவ்வளோன்னு சரியாக தெரில. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில்டர் வந்துச்சு. அங்கே போய்ட்டு அந்த சில்டரில் பார்த்திங்கன்னா சாக்கெட் புகஞ்சிருச்சு. ஹீட்ரு போட்டனால கொஞ்சம் ஹை வோல்டேஜ் ஆகி புகஞ்சிருச்சு. அதனால் இது மெயின் பக்கத்தில் கட் ஆகிடுச்சு. அந்த மெயின் அட்ஜஸ்ட் பண்ணி ஜாயிண்ட் அடிச்சு விட்டு வேலை பார்த்துட்டு வந்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே போர் குழி, போர் பைப்பு கொஞ்சம் கீழே இருக்கணும். இது எங்கள் வீடு தான், நம்ம வீடு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நான் கொஞ்சம் வேலை பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். அவர் உதவியோடு தான் இந்த போர் குழியை பறிச்சாச்சு. ஃபைனலி பறிச்சுட்டு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மாற்றி விட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மோட்ரு போட்டு தண்ணி விடான்னு சொல்லி தண்ணியும் செக் பண்ணியாச்சு. இன்றைக்கி நாள் முடிச்சாச்சு. இதோட வீடியோ ஃபுல் வீடியோ நம்ம சேனலுக்கு போய் பாருங்கள். தேங்க்யூ காய்ஸ்.